ஏசாயா 55வது அதிகாரம் அதன் 10, 11 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 55 10, 11. 10, 11. மாரியும் உறைந்த மழையும், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை வாசிக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ, அப்படியே 11 அப்படியே என் வாயிலிருந்து, ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இனி 2 வசனத்தை ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி செய்து விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 வசனமும் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், எல்லாருக்கும் புரிஞ்ச வசனம்தான். ஒரு பனி இளங்கிளையின் துளிரில் விழுகிறது போல, இல்லை மழை அதனுடைய மூடை நனைக்கிறது போல, அது நனைஞ்சு அது நல்ல செழித்து நல்ல விளைச்சலை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அதே போல ஆண்டவருடைய பரத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, வசனத்தில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றாமல் அது இந்த உலகத்தை விட்டு விண்ணகத்துக்கு போகாது என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.